இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல வந்து தளபதி விஜய் இன் அண்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்களாம். இது எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் இன் அண்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்களாம். இதெல்லாம் பார்த்துதான் நான் இந்த வீடியோ பேசணுன்றதே நான் முடிவு பண்ணேன். ஏன்னா இவங்க பேச்சுக்கு ஒரு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. இதை யாருதான் நிறுத்துறது அப்படின்னு நமக்கு தெரியல. சரி, நம்ம கும்பரில் கொட்டுறதுக்கு தான் நமக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமே அப்படின்றதால இந்த சேனல்ல பேசிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்தேன். ஏன்னா இவங்க வந்து எந்த லெவலுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். சென்சார் போர்டுன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை எதிர்த்து ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசல. இவங்க வந்து தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆயிட்டு அதுல வந்து சீஃப் மினிஸ்டர் இன் அண்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்களாம். இதை பார்க்கும்போதே எனக்கு பயங்கர காமெடியா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் வந்து இதை எடிட் பண்ணி அவங்க ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ அடுத்து வந்து இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்குல்ல, ஜனநாயகன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு விதமான கலக்கமா இருக்கு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 4-5 பெரிய ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லயே அவங்க வந்து போட்டிருந்தாங்க, நாங்க தேதியை மாத்தி வச்சதா சரித்திரமே கிடையாதுரா அப்படின்னாங்க. உடனே அடுத்த நாளே கேவிஎன் இருந்து ட்வீட் வருது, நாங்க வந்து காலவரையின்றி இந்த ரிலீஸை வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு. நம்ம இது வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும். அது வந்து பகவந்த் கேசரி மாதிரி இருக்கா, இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்களா, ரோபோட்லாம் கடைசியில வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளும் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து ட்விட்டர்ல உலாவிக்கிட்டே இருக்கு. இந்த சிஎம் மேட்டர் ஒன்னா, அடுத்து வந்து அமித்ஷா அவர்களே ஃபோன் பண்ணி விஜய் அட்டன் பண்ணல, அதனாலதான் ஈகோ கிளாஷ் ஆகி சிபிஐ வந்து விஜயை விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஜமா என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு. நான் வந்து அந்த ஆடியோ கேட்டிருக்கேன். என்கிட்ட அந்த ட்விட்டர் ஹேண்டிலோட ப்ரூஃபோட இருக்கு. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க வந்து பொய் சொல்லலாம், இல்லைன்னா உங்க தலைவரை நீங்க வந்து முட்டு கொடுக்கறதுக்காக பண்ணலாம். அதுக்கு நீ இப்படியா இந்த அளவுக்கு இறங்கி முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? ஏன் இந்த அளவுக்கு போய் பண்றீங்க? இதை கேட்கும் போதே சிரிப்பு வரலையா? இது நீங்க வந்து பேசுவீங்க, நீங்க வந்து அவன் வந்து அவ்வளவு சீரியஸா சொல்றாங்க, ஆனா நம்ம கேட்கும் போது அவ்வளவு சிரிப்பு வருது. ஏன்னா இந்த அளவுக்காடா அறிவு இல்லாம இருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு தான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. சரி, அது ஒரு பக்கம். அடுத்து வந்து இவர்கள் கட்சியில வந்து நிறைய பேர் தொடர்ந்து இணைய போகிறார்கள். பெரிய பெரிய தலைகள் வந்து இணைய போகிறார்கள். பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் வரப்போறாங்க, திமுகல இருந்து வரப்போறாங்க, அதிமுகல இருந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள்ல ஒரு 5-6 பேர் வந்து சேர்ந்தாங்க. அதுவும் பதவியில இல்லாதவர்கள் வந்து சேர்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதிமுகல இருந்த செங்கோட்டையன் அவரும் வந்து சேர்ந்திருந்தாரு. அவரு வந்து சேர்ந்தது மாசு தான், அது வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா அவரையும் கடைசியில ஜனநாயகன் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண வச்சுட்டாங்க. ஜனநாயகன் படம் வந்தால் அப்படின்னு சொல்லி அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா, நீங்க வந்து கட்சியில இருந்துகிட்டு என்னையா ஜனநாயகனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, அவர் வந்து நடிகரா இருந்துதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்காக இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? அதையும் பண்ணிட்டு இருந்தாங்க நடுவுல. எனக்கு வந்து என்ன கேள்வினா, இப்போ சிபிஐ வந்து விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. 12ஆம் தேதி விசாரிச்சாங்க, அதுக்கப்புறம் திரும்ப 19ஆம் தேதி விசாரிச்சாங்க. இது விசாரிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஏதாவது ஒரு அறிக்கை, இல்ல அறிக்கைன்னு கூட தேவையில்லை, நீங்க எதனால விசாரிச்சாங்க அப்படி இப்படின்றது கூட தேவையில்லை, நீங்க வந்து அடுத்து எங்களோட நடவடிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ட்விட்டர்ல ஏதாவது ஒண்ணு எதுவுமே கிடையாது. சமத்துவ கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடினப்போ விஜய் அவர்கள் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி வந்து பேசினாரு. இப்போ வரைக்கும் எங்கேயுமே ஒரு வார்த்தை வெளியே பேசல. ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்துகிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம 30 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்புற மாதிரி இருக்கா? இந்த மாதிரிதான் இருக்கு. அவங்க வந்து ஒரு மாசத்துல வந்து 1 நாள் பேசுவார், 2 நாள் பேசுவார். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு 2 வாரம் வச்சு ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் காலி ஆயிடும். காலி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, அமித்ஷா போன் பண்ணி அட்டன் பண்ணல, எங்க தலை எவ்வளவு கெத்து பத்தியா, மோடி அவர்கள் கூப்பிட்டு அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, ட்ரம்ப் கூப்பிட்டு அட்டன் பண்ணல, இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபன் கண்டென்ட்டா ஒரு வாரம் போவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து இவர்களே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ இது என்னன்னாலும் இது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே பேசுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து விஜய் திரும்ப 1 மாசத்துக்கு அப்புறம் வெளியே வருவாரு. வெளியே வந்து ஏதாவது ஒரு மீட்டிங்ல போய் நின்று பேசுவாரு. ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ பேசுவாரு. பேசினதுக்கு அப்புறம் திரும்ப 2 வாரம் இது அப்படியே ரிப்பீட் தான். இது மாத்தி இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. 10 தடவை விஜய் அவர்கள் வந்து வெளியே பேசியிருப்பாரு மீட்டிங்ல இல்ல கேம்பெயின்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 போராட்டம் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு 2 போராட்டம் பண்ணாங்க. அப்புறமா வேற என்ன பண்ணாங்க, வேற 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 ஏதாவது பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை.
ஆனா இதை மட்டும் பண்ணிட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டை நாங்கள் ஆளப்போகிறோம், தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் இவரு தான் அப்படின்னு சொல்லி சொல்றதுல என்னங்கய்யா நியாயம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்து தமிழ்நாட்டு சிஎம் இவரு தான் அப்படின்னு சொல்றா சிரிக்க மாட்டாங்களா யாராவது? நீ கேட்கறவங்க சிரிக்க மாட்டாங்களா? இது இவங்க வந்து எந்த நிலைமையில தெரியுமா இப்ப இருக்காங்க? அடுத்ததா விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகல அப்படின்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுயா, தமிழ்நாட்டை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, 50 வருஷம் பின்னுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க நம்ப மாட்டீங்க. இருக்கு, என்கிட்ட இருக்கு. நான் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆடியோ வந்து எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணாவே டிவிகேவோட வாக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலைன்னா தமிழ்நாடு கொந்தளிக்கும், பராசக்தி படத்தை வெளியே வர்றதுக்கு விட மாட்டோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில இவங்க பண்ண பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பராசக்திக்கு புக் மை ஷோல போய் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தது. இதுதான் இவங்க பண்ண பெரிய ஆர்ப்பாட்டம். இதை தாண்டி வேற என்ன இவங்க பண்ணாங்க அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. இவங்க வந்து எப்படின்னா, விஜய் வந்து நினைச்சிருப்பாரு நம்மளை வந்து சிபிஐ என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க, டெல்லியில வந்து நம்மளோட ரசிகர்கள் கூட போறாங்க, ஃபுல்லா இங்க இருந்து நிறைய போராட்டம் வெடிக்க போகுது அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு பய சீன்ல கடைசி வரைக்கும் ஒருத்தவங்க கூட கண்டனம் தெரிவிக்கல. சிபிஐ என்கொயரின உடனே எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க. இது பெரிய ஹைலைட் என்னன்னா, இவர்கள் கட்சியில இருக்க 2ஆம் நிலை தலைவர்களே தெரிஞ்சுட்டாங்க. அதுதான் ஒரு இது. கரூர் சம்பவத்தப்போ என்ன நடந்ததோ அதேதான் இப்பயும். ஐயோ சிபிஐ அப்படின்னு உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இவங்களோட கட்சி. நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு மேடையில நின்று தலைவர் வந்து 1000 கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு, மக்களுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு கீழே இருக்க ஒருத்தர், தம்பி நிறுத்துங்க, இது வந்து பொது மேடை, இங்க வந்து கட்சியை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, பொங்கல் வாழ்த்து சொல்றீங்களா சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்றாரு. கீழே எங்க போனாலும் இவங்களுக்கு வந்து இந்த என்ன மென்டாலிட்டியில இருக்காங்கன்னே தெரியல. நம்ம வந்து டிவிக்கடா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பொங்கல் நிகழ்ச்சிகள்லையும் போய் எல்லா இடத்துலயுமே டிவிக்கே கூடிய தூக்கி காமிச்சிக்கிட்டு டிவிக்கே அப்படின்னு அங்க இருந்து வந்து 2-3 பேர் பலார்னு விட்டு இங்க எவனாவது ஏதாவது பண்றானா? வேற கட்சியை சேர்ந்த நிறைய பேர் இங்க இருக்காங்க. டிஎம்கே இருக்கான், ஏடிஎம்கே இருக்கான், பிஎம்கே இருக்கான், தேமுதிக இருக்கான். எவனாவது ஏதாவது பண்றானா? நீங்க மட்டும் ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பலார்னு 2 விட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்து அப்படி இருந்தது. எங்க எதை பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, இவர்களுடைய தலைவர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த விஷயம் தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்ப டிவிகேவுக்கு சின்னம் அறிவிச்சுட்டாங்க, விசில் சின்னம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்க தேர்தல் ஆணையம் வந்து இவங்களை கலாய்க்கிறதுக்காக பண்றாங்களா இல்ல சீரியஸாவே பண்றாங்களா அப்படின்னு தெரியல. எல்லாரும் டிவிகேவை திட்டும் போது விசில் அடிச்சான் குஞ்சிகள் அப்படின்னு சொல்லி தான் திட்டுவாங்க. இப்ப என்னடான்னா விசில் தான் எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விசில் வந்து எப்படி போய் சேரப்போகுது அப்படின்னு தெரியல. யுவன் சங்கர் ராஜாவெல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா ஒரு பெரிய தீர்க்கதரிசிப்பா. அவர் வந்து ஏற்கனவே சொன்னதுதான் இங்க நடந்திருக்கு. விசில் போர்டுன்னு ஒரு பாட்டு வந்தது, அந்த பாட்டை தான் இனிமே ட்ரெண்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இது எங்க போய் என்ன நடக்குமோ அப்படின்றது நமக்கு புரியாமையே இருக்கு. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த சொசைட்டில இருக்க போறோம், இல்ல இந்த எலெக்ஷன் அப்போ என்னென்ன நடக்க போதோ என்னென்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு தெரியல. ஒரு சிலர்லாம் பேசுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, தமிழ்நாட்டை வந்து இவர்கள் திருத்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த திருத்தறது தான் எனக்கு இடிக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் பிரச்சனை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு புண்ணிய பூமி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. எங்க அண்ணன் வந்தா தமிழ்நாடே மாறிடும், ஒரே பாட்டுல மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பாட்டுல பாருங்க தமிழ்நாடே வேற மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து இன்னும் அந்த படத்துல பார்த்த உடனே இந்த விஜய் வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, அதே தான் இப்பயும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் அவர்களுக்கு எதிராலாம் கிடையாது. அவருடைய படம் ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நானும் போய் பார்ப்பேன். அவருடைய படம் நல்லா இருந்தா படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லதான் செய்வேன். ஆனா அவருடைய கருத்துக்கள் தான் நமக்கு வந்து முரணா இருக்கு, அதனாலதான் நம்ம விமர்சிக்கிறோம். இப்போ வந்து டிவிகே வந்து ஆரம்பத்துல இருந்தே பிஜேபியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. அது போலவே நீங்க என்னதான் அடிச்சீங்கனாலும் நாங்க வந்து டிஎம்கேவை மட்டும் தான்டா குறை சொல்லுவோம், பிஜேபியை குறை சொல்ல மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி தான் இவங்க சென்சார் போர்டு விஷயத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் டிஎம்கேவின் சதி அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர இது பிஜேபி வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே பேசல. பிஜேபின்ற வார்த்தையே அவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. எல்லாருமே இது வந்து டிஎம்கேவின் சதி, இது வந்து ஒன்றிய அரசின் சதி, இல்ல ஒன்றிய அரசின் கூட சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இது வந்து வேற யாரோ பண்ற சதி அப்படின்னு சொல்லிதான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர
என்னைக்குமே இது வந்து பிஜேபியின் சதி அப்படின்னு சொல்லி சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. நமக்கு இருக்கிற தைரியம் கூட அவங்களுக்கு இல்லைல்ல, அதனால சொல்லவும் மாட்டாங்க. இந்த விஷயம் வந்து மக்கள் இடத்துல நிறைய கேள்விகள் எழுப்பும்ல. ஏன் இவங்க பிஜேபி பத்தி பேச மாட்டாங்க, ஏன் இவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட வெளியே சொல்லாம இருக்காங்க? இப்ப சிபிஐ வந்து விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னா கரூர்ல நடந்த சம்பவத்திற்காக இவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதையும் நிறைய பேர் போட்டு குழந்துகிட்டு இருந்தானுங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சதி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சொல்லல, இது வந்து மற்றவர்களுடைய சதி அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கூட இவங்க வந்து பிஜேபி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்றது இல்லை. அதை ஏன் யூஸ் பண்ணா திருப்பி அடிப்பானுங்களே அப்படின்ற தாட்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்ல மேலிடம் வந்து யூஸ் பண்ணாம இருக்கு, அதனால நம்மளும் யூஸ் பண்ணாமே விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா தெரியல. இவங்க பண்ற அரசியல் எப்படி தெரியுமா இருக்கு? நான் வந்து எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நான் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி இவங்க வந்து எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல தான் வெளியே வந்து மற்ற விஷயங்களை பத்தி பேசிட்டு திரும்ப உள்ள போயிட்டு வெளியே வர்றது கிடையாது. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க என்ன விட மோசமா இருக்காங்க. நானும் 10 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறேன், இவர் வந்து 1 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வெளியவே வராரு. அவர் வந்து அவ்வளவு பெரிய கட்சியுடைய தலைவர், அவரு வந்து வெளியே வர்றதுக்கு 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை வெளியே வர்றாருன்னா நீங்களே பாருங்க மக்களே எப்படி இருக்கு இந்த கட்சி அப்படின்றத. நீங்க வந்து நான் எனக்குள்ள இருக்க கேள்வியை நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ள ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. இதுல வந்து உனக்கு என்னடா கேள்வி, நான் கேட்கறேன்டா உனக்கு கேள்வி அப்படின்னு பச்சை பச்சையா திட்டிட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிடுவானுங்க. நம்ம ஏதாவது 2 கேள்வி திருப்பி கேட்டோம்னா, டேய் என்ன கேள்வி கேட்கற, எங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கும் திட்டத்துக்கு மட்டும் தான் தெரியும், பதில்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லடா நாங்க அப்படிதான்டா இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாலியா இருங்க. தயவு செஞ்சு ட்விட்டர்ல வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க.